guys, இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து பைத்தானில் இருக்கிற மாடியூல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த மாடியூல்ஸுங்கிறது என்னென்னா ஆல்ரெடி வந்து வேற ஒருத்தவங்க எழுதி வச்ச கோடு. ஓகேவா? அது வந்து ஆல்ரெடி வேற ஒருத்தவங்க எழுதி வச்ச ஒரு ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம்ல லென்த்துங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோன்னா ஆல்ரெடி இவங்க வந்து எழுதி வச்ச ஃபங்க்ஷன்ஸ் இல்லையா? இதெல்லாம் வந்து பைத்தான்லேயே இன்பில்ட்டாக இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? இப்போது நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பைத்தான் ப்ரோக்ராமர்ஸ் வந்து அவங்க மேனுவலாக அவங்க கையால் வந்து நிறையா ஃபங்க்ஷன்ஸ் எழுதியிருப்பாங்க, நிறையா ஸ்கிரிப்ட்ஸ் அது இது நிறையா எழுதியிருப்பாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து தேர்ட் பார்ட்டி மாடியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அதை யூஸ் பண்ணுற மூலிமா அதை நம்ம பைத்தான் ஃபைலுக்கு நம்ம இம்போர்ட் பண்ணோன்னா நமக்கு என்ன ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்னா அவங்களோட ஃபங்க்ஷன்ஸை நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ லென்த்துங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, என்னால் யூஸ் பண்ண முடியுது. இப்போது இதே வந்து டைமுங்கிற ஒரு ஃபங்க்ஷனே இல்லை, ரைட்டா? டைம்னு ஒரு ஃபங்க்ஷன் இல்லை. இப்போ நான் டைம்னு அடிச்சோன்னா எனக்கு அப்படி ஒரு ஃபங்க்ஷனே கிடையாது, அதனால் டைம் கெட் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு வந்து சில டைம் வரலாம், வெப் டெவலப்மெண்ட்டில் நீங்கள் பைத்தான் வச்சு பண்ணும்போது டைம் கெட் பண்ணுற மாதிரி வரலாம். அப்போது நீங்களே உட்காந்து ஃபஸ்ட்லேருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ரொம்ப ரொம்ப பேசிக்லேருந்து ஒரு ஃபுல்லாக ஸ்கிரிப்ட் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதுக்கு பதிலாக ஆன்லைனில் ஆல்ரெடி எழுதி வச்ச ஒரு பைத்தான் ஸ்கிரிப்டை நீங்கள் ஏதாச்சும் உங்கள் ஃபைலில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒர்க் வந்து ஒரு 10 செகண்ட்லேயே உங்களுக்கு சிம்பிளாக முடிஞ்சிடும் இல்லையா? ஸோ அதுதான் வந்து பேசிக் விஷயங்கள் நடக்குது. ஓகேவா? ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து மாடியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி மாடியூல்ஸை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? பைத்தானில் இன்பில்ட்டாக இல்லாமல் வேறு யாரோ எழுதி வச்ச கோடை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதே ட்ரிக்கை வந்து நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் வந்து ஏதாச்சும் ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் எழுதியிருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம். நீங்கள் வந்து பைத்தான் ஃபங்க்ஷன்ஸை ஆல்ரெடி வந்து வேறு ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எழுதி வச்சுருக்கீங்கன்னு வச்சுப்போமே. இப்போது இந்த ப்ராஜெக்ட்டுக்கும் கிட்டத்தட்ட அதை பேஸ் பண்ணியே இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மறுபடியும் முதல்லேருந்து அதை எழுதணும், இல்லை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. அந்த பைத்தான் ஃபைலை உங்கள் ஃபோல்டரில் வச்சுட்டு அதை இம்போர்ட் பண்ணி நீங்கள் அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவாக பார்த்தோம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸை பற்றிலாம் தெரியும் இல்லையா? சப்போஸ் உங்களுக்கு அப்படி ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன அப்படிங்கிற மறந்துச்சு தான் மறுபடியும் ஃபங்க்ஷன்ஸோட வீடியோ போய் பாருங்கள். பிகாஸ் உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் பற்றி கிளியராக இல்லை அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது புரியாது. ஓகேவா? ஸோ ஃபங்க்ஷனை பற்றி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போது நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இருக்கிற மாடியூல்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ சிம்பிளாக வந்து ஹெல்ப் அப்படின்னு போட்டுட்டு டபுள் கோட்ஸ் உள்ள மாடியூல்ஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொல்லி ஒரு மாடியூல் வந்து இங்கே ஃபுல்லாக ஒரு லிஸ்ட் மாதிரி லோட் ஆகும். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து அவைலபிள் மாடியூல்ஸ். ஓகேவா? அதாவது நம்ம சிஸ்டமில் ஆல்ரெடி இருக்கிற மாடியூல்ஸ் காட்டுது. பட் இது வந்து இதுதான் அவ்வளோதான் கிடையாது. நெட்டில் வந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மாடியூல்ஸ் இருக்குது. இது ஜஸ்ட் இப்போ என்னோடய சிஸ்டமில் இருக்கிற டிஃபால்ட்டாக இருக்கிற மாடியூல்ஸ். நம்ம டிஃபால்ட்டாக பைத்தான் இன்ஸ்டால் பண்ணும்போது நமக்குன்னு இன்பில்ட்டாக வர மாடியூல்ஸ் எல்லாமே. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா மாடியூல்ஸ் இருக்கும். இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா டைம் அப்படிங்கிற ஒரு மாடியூல் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மாடியூல். ஸோ இந்த மாதிரி தான் வந்து சின்ன சின்ன பேர்லாம் எல்லா மாடியூலும் இருக்கும். இப்போ ஓகேவா? இந்த மாதிரி காப்பி நம்பர்ஸு இந்த மாதிரி வந்து ஒரு மாடியூலும் இருக்கும். பட் இப்போ வந்து இதில் வந்து இந்த டைம்ங்கிறது என்ன பண்ணணும்னு இதில் காட்டல. பட் நீங்கள் நெட்லேருந்து ஒரு மாடியூல் டவுன்லோட் பண்ணும்போது அந்த மாடியூலுக்குன்னு சொல்லிட்டு தனியாக மேனுவலே இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாடியூல் வந்து என்னென்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த பைத்தானில் நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கிற மாடியூல்ஸை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ டைம் அப்படிங்கிற ஒரு மாடியூல் இருக்குது. ஸோ இந்த மாடியூலை நீங்கள் எப்படி வந்து இம்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னா அந்த மாடியூலுங்கிறது ஒன்றும் இல்லை, அதுவும் ஒரு பைத்தான் ஃபைல் தான். பட் அந்த பைத்தான் ஃபுல்லில் ஒரு நூற்றுக்கணக்கான ஃபங்க்ஷன்ஸ் டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். ஓகேவா? சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த பைத்தான் ஃபைலுக்கு அந்த மாடியூலுக்கு ஒரு நேம் இருக்குது இல்லையா? ஸோ என்ன நேம் அப்படின்னா டைம் அப்படின்னு இருக்குது. ஸோ சிம்பிளாக இம்போர்ட் டைம், அவ்வளோதான். ஸோ சிம்பிள், அவ்வளோதான், இந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இம்போர்ட் டைம் இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன், கண்ட்ரோல் கிளிக் பண்ணிட்டு இது மேலே ஹாவர் பண்ணால் எனக்கு வருது இல்லையா? கிளிக் பண்ணால் ஸோ இதுதான் அந்த மாடியூல். ஸோ இவ்வளோ பெருசாக வந்து நிறையா டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க, நிறையா ஃபங்க்ஷன்ஸை அவங்க வந்து டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் இப்போ நமக்கு என்ன ஃபங்க்ஷன் நமக்கு தெரியாதே, பரவாயில்ல.
பட் நிறைய ஃபங்க்ஷன்ஸை இவங்க டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை நம்ம இப்போ எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளாக வந்து இதை முதல்ல பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிரிண்ட் அப்படின்னு பண்ணிட்டோமா, இப்போ இது உள்ள டைம் அப்படின்னு யூஸ் பண்ணி டாட் கிளிக் பண்ணனா அந்த டைமோட எல்லா ஃபங்க்ஷன்ஸும் நம்ம காட்டும். இந்த டைம் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம காட்டும். சைடில் டைம்னு இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல. ஸோ இது என்னென்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து எல்லாத்தையுமே காட்டும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து டாட் டைப் பண்ணி ஏஎஸ்சி டைம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? எப்படின்னா நம்ம வந்து நம்ம இன்பில்ட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து லென்த் இப்படி போடலாம். பட் இது வந்து இன்பில்ட் கிடையாது, டைமில் இருந்து வருது. ஸோ டைம் டாட் அப்படின்னு போட்டு நம்ம பண்ண முடியும். ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் வந்து அப்படியே எக்ஸிக்யூட் ஆகாமல் இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம இப்படி போட்டோம்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம கம்ப்யூட்டரில் எங்கேயா இருக்கான்னு தேடும். பட் இந்த மாதிரி போட்டோம்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து டைம்ங்கிற மாடியூல் உள்ளே இருக்கான்னு பார்க்கும். அதாவது இந்த டைம்ங்கிற ஃபைல் உள்ளே எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதை நான் எடுத்துடுறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து இப்போ என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா என்னோட டைம் இப்போ என்னோட டைமை எக்ஸாக்டாக அது வந்து பிரிண்ட் பண்ணுது. ஓகேவா? அதாவது 8 o'clock 8:30 அப்படின்னு சொல்லி 41 seconds அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுது. இப்போது இதை நம்ம வந்து மேனுவலாக பேசிக்லேருந்து ஃபஸ்ட்லேருந்து இந்த கோட் எழுதியிருந்தோன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னா இவ்வளோ பெருசாக வந்திருக்கும் இது. ஸோ கிட்டத்தட்ட இவ்வளோ பெருசு வந்திருக்கும் நமக்கு. ஸோ இவ்வளோ பெருசு இருந்தது நமக்கு வந்து ரொம்ப டைம் ஆகும். பட் இப்போ நம்ம சிம்பிளாக நம்ம என்ன பண்ணோம், இந்த ஆல்ரெடி ஒருத்தவங்க எழுதி வச்ச கோடை நம்ம சிம்பிளாக இம்போர்ட் பண்ணிட்டோம். இம்போர்ட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதனால் நமக்கு எரரும் வரல, நமக்கு ஜாபும் சிம்பிளாக முடிஞ்சிச்சு, நிறையா கோட் பண்ண டைப்பும் இல்லை, டைம் வேஸ்ட் பண்ணல. ப்ளஸ் நம்மளோட பைத்தான் ஃபைலில் நிறையா கோடும் இல்லை, ஜஸ்ட் 2 லைன்லேயே முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ இதான் வந்து மாடியூல்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஓகேவா? பட் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு கூகுளில் போயிட்டு நீங்கள் வந்து பைத்தான் மாடியூல்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் வரும். ஸோ பைத்தான் மாடியூல்ஸ் அப்படின்னு நீங்கள் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு பைத்தான் மாடியூல்ஸ்ன்னு சொல்லிட்டே வந்து நிறையா விஷயங்கள் வரும். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஏகப்பட்ட மாடியூல்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து என்னென்ன நினைக்கிறீங்களோ எல்லாத்துக்குமே மாடியூல்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ மாடியூல்ஸ் இல்லாததுக்கே கிடையாது. ஓகேவா? எல்லா விஷயத்துக்கும் மாடியூல்ஸ் இருக்கும், எல்லாத்துக்குமே மாடியூல்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாடியூலை கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். பட் ஒன்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அதை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ இப்போது மாடியூல் உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ இதுக்கப்புறம் இன்னும் நீங்கள் வந்து நிறையா விஷயங்களை கற்றுப்பீங்க நீங்கள் இதை யூஸ் பண்ண பிகாஸ் மாடியூல் உங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.